வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது சௌந்தர்யா வந்துட்டு நம்ம ரஞ்சித் சார் கிட்ட வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அது குறிப்பாக மஞ்சரி முத்து அரனை பற்றி பேசுகிறாங்க. மஞ்சரி வந்துட்டு ஃபுல்லாக ட்ராமா ஆடுறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா சௌந்தர்யா அங்கே சொல்கிறாங்க என்னென்னா, இந்த டால் டாஸ்கில் வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இனிமே தான் உண்மையான கேமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. அது வந்து அன்ஷிதாக்கு ட்ரிகர் ஆகிருக்கு. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சரியோட பொம்மையை வந்து உள்ளே வைக்கவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப போராட்டம் பண்ணி கடைசியில் வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் உள்ளே போய் வச்சுருப்பாங்க நைட்டு 3:30 மணிக்கு. ஸோ அதை பற்றி இங்கே சொல்கிறாங்க. ஸோ மஞ்சருக்கு தெரியும் எந்த வார்த்தையை சொன்னால் அங்கே வந்துட்டு பயங்கரமாக வெடிக்கும், கொளுத்தி போடுறது மஞ்சருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அங்கே வந்து எல்லாருமே பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அழுதாங்க. உடனே வந்துட்டு அங்கே வந்து பவித்ரா வந்து எந்திரிச்சு அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு இன்னும் அழுகுறாங்க அப்படின்றாங்க. இதுவுமே ஃபுல்லாக நடிப்பு மாதிரி இருக்குன்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா யாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலான்னா அழவே தோணாது. ஒரு மாதிரி அழுவோம். யாராவது திடீர்னு நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு நம்பிக்கையோடு அழுவாங்க, நீயாவது இருக்கியா அப்படின்ட்டு. இதையும் பொய்ன்னு சொன்னால் நம்ம என்ன தான் பண்ணுறதுன்ற மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது பற்றியில் முத்துக்குமாரனை பேசுகிறாங்க. என்னென்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட போய் பேசும்போது அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்றது ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். பட் முத்துக்கிட்ட பேசுனா எதுவுமே கிடைக்க மாட்டுது. அதேமாதிரி அன்றைக்கி அவன் என்ன சொல்கிறான், நான் வெளியே மட்டும் இருந்திருந்தால் நான் வேறு மாதிரி இருப்பேன் அப்படின்னா, அப்போ நீ வெளியும் ஒரு மாதிரி இங்கேயும் ஒரு மாதிரி இருந்தேன்னா மக்களுக்கு எப்படி உன்னை பிடிக்குன்றாங்க. நீ வெளியில் எப்படி இருக்கியோ அந்த மாதிரி தானே உள்ளே இருக்கணும், அப்போ தானே உனக்கு மக்களை பிடிக்குன்றாங்க. என்னை கேட்டிங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரவங்க யாருமே 100% அவங்களாம் இருக்கிறதே கிடையாது. இதுதான் உண்மை. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது அம்மா கிட்ட நம்ம எப்படி பேசுவோம், ஒரு உரிமையில் என்ன நீ சோறை பண்ணியிருக்க இந்த மாதிரி இங்கே வந்து யார்கிட்டயே பேச முடியுமா? ஏங்க என்னங்க பண்ணியிருக்கீங்க கூட கேட்க முடியாது. கேட்டால் ஏங்க நாங்களே வந்து கிச்சனில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்களே சோறு சாப்பிடாம இது பண்ணியிருக்கோம், நீங்கள் என்ன பண்ணி கேட்பீங்களா அப்படின்வாங்க. ஸோ இங்கே வந்துட்டு இது என்ன தான் சுற்றி கேமாக இருந்தாலும் கேமரா இருந்தாலும் இது ஒரு கேமாக இருந்தாலும் நம்மளால் வந்துட்டு நம்மளால் இருக்க முடியாது. பட் இங்கே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அதுக்கப்புறம் வந்து சூப்பராக ஒரு விஷயத்தை வச்சாங்க. என்னென்னா, அருண் நேற்று வந்து விளையாட கேமே எனக்கு புரியல, அவனோட கேமே எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. நேற்று எதுக்கு வந்து ஜெஃப்ரி பொம்மை எடுத்தான், எதுக்கு உள்ளே வச்சான், என்னையா பண்ணுறான்ற மாதிரி வந்துட்டு பார்த்துருந்தாங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே. ஆனால் அவங்க கோவா டீமில் இருக்க இவங்களுக்கு தோணு இருக்குது. ஆனால் ஜாக்லினுக்கு அருண் வந்துட்டு பியூர் சோல் ஹீரோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. என்னது சொல்கிறது? சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சௌந்தர்யா சொன்ன மாதிரி மஞ்சரி உண்மையிலே நாடகம் ஆடுற மாதிரி தெரியுதா? இந்த வீட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் கொளுத்தி போகிற மாதிரி தெரியுதா? அதே முத்துக்குமாரனை வந்துட்டு நீ வெளியில் ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்றாங்களே, அப்போது அவர் மட்டும் அந்த மாதிரி இருக்காரா, இல்லை எல்லாருமே அப்படி இருக்காங்களா, இல்லை அந்த ஒரு கரெக்டாக தான் இருக்காரா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் இந்த மாதிரி சூடான சுவையான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.